ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு கரம் மசாலா பவுடர் பார்க்க போகிறோம். இதை எப்படி வீட்டிலையே செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். ஏலக்காய், லவங்கம், பட்டை, இதோட பெருங்காயக்கட்டியும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம், கருகாமல் இருக்கணும். சப்பாத்தி சைட் டிஷ்ஷுக்கு, புலாவுக்கெல்லாம் கரம் மசாலா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த கரம் மசாலா பவுடர் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னா நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதோட சோம்பு சேர்த்துக்கிறேன். நான் கொடுத்துருக்குற அளவே நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு 10லேருந்து 12 டிஷ் பண்ணிக்கலாம். இதோட மிளகு, சீரகம் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறேன். அடுப்பு சிம்லேயே வச்சுக்கலாம். ரொம்ப கருக விட்டோன்னா ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும். காரத்துக்கு நான் 4 மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப காரம் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம கொத்தமல்லி விதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். வாசனை வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். அந்த பெருங்காயம்லாம் நல்லா வறுப்பட்டு பொரிஞ்சிருக்கும். இதுதான் கரெக்டான பக்குவம். நமக்கு நல்ல வாசனையோட இந்த மசாலா தயாராகிருக்கும். இப்போ இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். இதை நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணிக்கணும். நமக்கு இந்த கரம் மசாலா பவுடர் ரெடி ஆகிடும். இதை ஒரு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் தண்ணி படாமல் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா நம்ம 1 மந்த்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ப்ரெசர்வேட்டிவும் சேர்க்கலை. ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.